ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி மிளகு போட்டு சிக்கன் சூப்பராக செய்யலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலாக்கள் ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, நறுக்கின இஞ்சி, துண்டு துண்டாக நறுக்கின இஞ்சி. இந்த இஞ்சி கூட பார்த்திங்கனாக்கா நறுக்கின இளம் பதமாக இருக்கிற தேங்காய், முந்திரி இருந்தால் முந்திரி, பாதாம் இருந்தால் பாதாம், எள்ளை போட்டிருக்கேன். நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். வெங்காயம் கண்டிப்பாக போட்டிருக்கேன். வெங்காயம் குழம்போட அந்த திக்னஸ் ப்ளஸ் டேஸ்ட் கூடுதலாக கொடுக்குன்றதுனால வெங்காயத்தையும் விழுத அரைக்கிறதுல போட்டிருக்கேன். இப்போ இதில் உங்ககிட்ட மல்லி, தனியா இருந்தால் போடலாம். நான் தனியாத்தூள் போட்டிருக்கேன், மல்லித்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சமாக, கல் உப்பு பயன்படுத்தியிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டு இது நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டு, இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவு பார்த்திங்கனாக்கா பட்டை லவங்கம் போட்டாச்சு. டேஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னும்போது பார்த்திங்கனாக்கா நீங்கள் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு தூள் இருந்தாக்கா சோம்பு தூள் எண்ணெயிலே போட்டு வணக்கலாம். நான் வெங்காயம் போட்டு வணக்கியாச்சு. வெங்காயம் போட்டு பார்த்திங்கனாக்கா இப்போ கொஞ்சம் பட்டை லவங்கம் வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை கருவேப்பிலை இருக்கும், பச்சை கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம். அதே போல் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டு, நீல வாக்கில் நறுக்கிற மாதிரி ஒரு 2-3 பச்சை மிளகாய், அது ஒரு டேஸ்ட்டுக்கு வாசனைக்காக வேண்டி அந்த பச்சை மிளகாய், அப்புறமா நறுக்கின ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸு நறுக்கின தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தக்காளியோட அந்த பச்சை வாசம் போயிட்டு நல்லா குழைய மசியட்டும், அந்தளவுக்கு நல்லா வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிடுவோம். நல்லா வணக்கிட்டு இப்போ நான் சிக்கன் பார்த்திங்கனாக்கா இது செப்பரேட்டாக வேறு ஒரு குக்கரில் எடுத்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது சிக்கனை நல்லா அலம்பி வாஷ் பண்ணி எடுத்து போட்டேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு எல்லாமே போட்டாச்சு. மசாலா இப்போ ரெடியான சூழ்நிலையில் இருக்குது. இப்போ இதுக்கு சிக்கனுக்கு பார்த்திங்கனாக்கா நல்லா வாஷ் பண்ணி எடுத்த சிக்கனை அப்படியே எடுத்து போட்டு குக்கரில் அதுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள் உரப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு தகுந்த கரம் மசாலா கொஞ்சம், கண்டிப்பாக சிக்கனுக்கு சால்ட்டு போட்டுருங்க. கறியில் நல்லா உப்பு தன்மை ஏறட்டும், அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ காரத்தன்மைக்கும் தேவையான அளவுக்கு எல்லா மிளகாத்தூளையும் போட்டாச்சு. வெறும் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாம் போட்டு சால்ட்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மேலே கீழே பரட்டி கிளறி விட்டுருவோம். உப்பு போட்டுட்டு, அதே போல் முக்கியமாக பார்த்திங்கனாக்கா எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டோம்னாக்கா கறி ஒன்றோட ஒன்று ஒட்டாது, குழையாது. அதனால் நல்லா போட்டு கிண்டி கிளறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி, ஏற்கனவே சிக்கனில் தண்ணி வரும் இல்லையா, அதனால் இப்போ நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே எடுத்து குக்கரில் வச்சு 2 விசில் போதுமானது. 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்த பின்னாடி எடுத்து அதை அப்படியே தனியாக வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மசால் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ அந்த மசால் பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி தக்காளியெல்லாம் கொதிச்சுட்டுருக்கோம். இது 2 விசில் பாருங்கள். இப்போ ஒரு பீஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தரமாக வெந்து நிற்குது. இப்போ மசால் ரெடியாக நிற்கும் போது இப்போ அந்த வெந்த பகுதியை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். வெந்த சிக்கனை எடுத்து ஊற்றிட்டு மேலேயும் கீழே கிளறிட்டு மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு உரப்பு இருக்கான்னு சொல்லி. இல்லை எது குறைவாக இருக்கோ அதை மறுபடியும் போட்டு மிளகாத்தூள், சால்ட்டு இதையெல்லாம் தரமாக பார்த்துட்டு நம்ம மையம் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது மிளகெல்லாம் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கிறோமே அந்த விழுது, அதை எடுத்து இப்போ இதில் கொட்டணும். ஏன்னா இது அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரே மாதிரி சிக்கன்னா சிக்கன் குழம்புன்னு மட்டும்தான் தெரியும், சிக்கன் கிரேவின்னு தான் தெரியும். ஆனால் அதில் வித்தியாசமாக எத்தனையோ வகைகள் சிக்கனில் நம்ம செய்வோம். அதில் பார்த்திங்கன்னா நான் மிளகு போட்டு இந்த மசாலா கொடுத்து செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என் பையன் அப்படி ஒரு டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. சூப்பராக சுவையாக இருக்குது. எப்பவுமே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தானே கறி குழம்புன்னு சொன்னால், இது அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நல்லா கொதித்து வந்ததுமே கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுட்டேன். பட்டரை போட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அப்படியே மேலாப்பில் பட்டரையும் போட்டு ஏற்கனவே நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, கொத்தமல்லி, புதினா தேவையாக இருந்தால் புதினா போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி மட்டும் பயன்படுத்துகிறேன். இப்போ நல்லா பட்டரையெல்லாம் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு முறை உரப்பும் இருக்கான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி அப்படியே மேலாப்பில் தூவி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு அப்புறமா எடுத்து பரிமாறுங்க. அமோகமாக இருக்கும். லைக் கொடுங்க,